மாநாட்டின் துவக்க நிகழ்ச்சியாக புத்துணர்ச்சி என்ற நிகழ்ச்சி மரியாதைக்குரிய மாண்புமிகு திரு கே நேரு அவர்கள் புத்துணர்ச்சி நிகழ்ச்சியை துவக்கிவிட்டார். அதனைத் தொடர்ந்து மத்திய மாவட்ட கழக செயலாளர் மரியாதைக்குரிய வைரமுடி அண்ணன் அவர்கள் தொடங்கியிருக்கின்றார். மரியாதைக்குரிய மேயர் அண்ணன் அவர்கள் தொடங்கியிருக்கின்றார். தமிழகத்தில் உள்ள 5 லட்சம் சித்தா, ஆயுர்வேதா, ஹோமியோ, யோகா மற்றும் இயற்கை முறை பட்டதாரி மருத்துவர்கள் மற்றும் பாரம்பரிய மருத்துவர்கள் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் 24வது மாநில மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக வருகை தந்து மாநாட்டு மலரினை வெளியிட்டு சிறப்புரையாற்ற இருக்கும் நகராட்சி நிர்வாகத்துறை மற்றும் குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர், கழக முதன்மை செயலாளர், எங்களது பாசமிகு அண்ணன் மாண்புமிகு திரு கே என் நேரு அவர்களை அனைத்து மருத்துவர்கள் சார்பிலும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நமது தமிழக முதல்வர் அவர்களின் பாசத்திற்கும் நேசத்திற்கும் நம்பிக்கைக்கும் பாத்திரமான நமது அமைச்சர் அவர்கள் ஓய்வறியா சூரியன் கலைஞர் அவர்களைப் போல தன்னலம் பாராது நேரம் காலம் பாராமல் பம்பரமாக சுற்றி சுழன்று தனது தொகுதி மக்களை மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் சுற்றி சுழன்று துளியும் ஓய்வின்றி மக்களுக்காக உழைத்து கொண்டு ஓடிக்கொண்டே இருக்கும் இந்த கடின பொழுதிலும் நமக்காக, நம் மருத்துவத்திற்காக இங்கு வருகை புரிந்து நம்மிடையே சிறப்புரையாற்ற இருக்கும் நமது மாண்புமிகு அமைச்சர் அவர்களுக்கு
மருத்துவ முறையையும் உலகிற்கு வெளியில் கொண்டு வர வேண்டும். பக்க விளைவில்லாத விலை மதிப்பற்ற மருந்துகளை கடல் கடந்து அரசு மூலம் விற்பனை செய்ய நலவாரியம் வேண்டும். தமிழையும் நமது தமிழ் கலாச்சாரத்தையும் உலக தரத்திற்கு அனைவரது கவனத்தையும் தமிழகத்தை நோக்கி திருப்பிக் கொண்டிருக்கும் நமது தமிழக அரசு அந்த வரிசையில் நமது பாரம்பரிய சித்த மருத்துவத்தையும் அதற்கு உரிய நாளை இந்த நவீன யுகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் அனைத்து தர மக்களின் கவனத்தை கவர்ந்து அவர்கள் பயனடைய நமது பாரம்பரிய சித்த மருத்துவத்திற்கு நலவாரியம் அமைத்து நமது கிராமப்புற பாரம்பரிய சித்த மருத்துவர்களுக்கும் சித்த மருத்துவத்திற்கும் மறுவாழ்வு தருவதற்கு தாங்கள் ஆவண செய்ய வேண்டுமாய் அத்தனை மருத்துவர்கள் சார்பாக பணிவுடன் வேண்டுகின்றோம். அண்ணனுடன் கலந்து கொண்டிருக்கும் அந்த கழக போர்ப்படை தளபதிகள் அனைவருக்கும் நன்றி நன்றி, வருக வருக என வரவேற்கின்றேன். அனைவரும் கொஞ்சம் அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறத தவிர மீதி எல்லாருமே இருக்கையில் அமர்ந்தால் நல்லாயிருக்கும். மரியாதைக்குரிய திருச்சி மாவட்டத்தினுடைய மேயர் மக்கள் சேவை விருது வழங்கி கௌரவிக்கிறார். மத்திய மாவட்ட கழக செயலாளர் வயல்வெளியன் அவர்களுக்கு மக்கள் சேவகர் விருது வழங்கி கௌரவிக்கிறது. தொடர்ந்து சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் விருது வழங்கி கௌரவிக்கப்படுகிறது. நினைவு பரிசனை என்னுடைய டாக்டர் சுபையா பாண்டியன் அவர்கள் வழங்கி கொண்டிருக்கிறார். டாக்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் சால்வை போட்டுருங்க, டக்குன்னு வாங்க, விறுவிறுன்னு வாங்க, ரெண்டே நிமிஷம். ஒவ்வொருத்தரா வரிசையாக வந்து சால்வை போட்டீங்கன்னா டக்குன்னு போட்டு முடிச்சிடலாம். அப்படியே வந்துட்டு இங்கிட்ட வந்துருங்க, இப்படி வந்துருங்க, வெளியில் இறங்குறவங்க இப்படி வந்துருங்க, சால்வை போட்டு இப்படி வாங்க சார். சார் இப்படி வந்துருங்க, சால்வை போட்டு இந்த வழியாக ப்ளீஸ் இப்படி வாங்க சார். சால்வை போட்டவங்க இப்படி வாங்க வாங்க, டக்குனு போட்டு வந்துருங்க. வாங்க 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 போர் வாங்க 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 அப்படியே வரிசையா வாங்க வாங்க, இப்படி வந்துருங்க, டக்குனு வாங்க 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 வாங்கண்ணே வாங்க போது வாங்க வாங்க டக்குனு வாங்க டக்குனு வாங்க சார். சார் வாங்க வாங்க, சாப்பிட்டு போட்டு வருவாங்க வாங்க.
சார் நேரம் கருதி வேகமாக வாங்க சார். வாங்க வாங்க வாங்க. வாங்க சார் வாங்க வாங்க. வாங்க சார் வாங்க வாங்க. வாங்க சார். கர்நாடக மாநிலத்தின் நிர்வாகிகள் நிறைய பேர் அமைச்சர்கள் சிறப்பு செய்தார்கள். வாங்க சார் வாங்க, டக்குன்னு வாங்க. எத்தனை 24வது சித்த வைத்தியர்களுடைய மாநாட்டிற்கு தலைமை ஏற்றிருக்கின்ற அன்பிற்கினிய டாக்டர் கே சுப்பையா பாண்டியன் அவர்களே, அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கின்ற நம்முடைய முன்னாள் மாநகர மன்றத்துடைய பொது சுகாதார துறையின் உறுப்பினரும் இந்த சுப்பையா பாண்டியன் அவருடைய துணையாருமான அன்பிற்கினிய தமிழரசு சுப்பையா அவர்களே, முன்னிலையேற்றிருக்கின்ற விஜய் கார்த்திக் அவர்களே, பொதுச் செயலாளர் விஜய் கார்த்திக் அவர்களே, என்னோடு இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற வணக்கத்துக்குரிய மேயர் அன்பழகன் அவர்களே, நம்முடைய மத்திய மாவட்ட கழக செயலாளர் வைரமணி அவர்களே, முத்துச்செல்வன் மாநகர மன்ற உறுப்பினர் அவர்களே, நம்முடைய கண்ணன் அவர்களே, மாநகர முன்னாள் உறுப்பினர் விஜயலட்சுமி அவருடைய கணவர் கண்ணன் அவர்களே, கலைச்செல்வி அவர்களே, மோகன்தாஸ் அவர்களே, கவிதா அவர்களே, தனசேகர் சுப்பிரமணியம் அனைவருக்கும் எனது வந்திருக்கின்ற தமிழ்நாடு முழுவதும் இருந்து வந்திருக்கின்ற சித்த வைத்தியர்களுக்கு அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒருவர் நமது சுப்பையா அவர்கள் விசுவாசத்துக்கு பெயர் போகிறவர், யாரிடம் இருந்தாலும் அவருடன் சிறப்பாக இருக்கக்கூடியவர். அவர் ஏற்கனவே எங்கே இருந்தார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு முழுக்க எங்களை காட்டிலும் அதிகமாக இந்த இயக்கத்திலே பற்றுக்கொண்டு எங்களை எல்லாம் தொடர்ந்து நாங்கள் சங்கடப்படுகிற அளவுக்கு வாழ்த்துகிறவர். நான் வேண்டாம் என்று சொன்னாலும் கேட்பதில்லை. கணவனார் மனைவி இருவருமே மிக இவர்கள் எங்களுக்கு செய்கிற இந்த நன்றிக்கு திருப்பி ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்று பார்க்கிற போதெல்லாம் நினைக்கிற அளவுக்கு எங்களை வாழ்த்து கொண்டு இருக்கிறவர்கள். எனவே அவர்கள் ஒரு மாநாட்டு தலைமை தந்து தொடர்ந்து இந்த திருச்சியில் இந்த மாநாட்டை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு ஒவ்வொருவரும் அலோபதி மருத்துவத்திலிருந்து சித்த மருத்துவத்துக்கு நீங்கள் ஃபேஸ்புக்கை திறந்தால் போகிறோம், என்னென்ன வருது சித்த மருத்துவத்தில், எதை மூலிகை என்ன சாப்பிடணும், என்ன வியாதி சுகமாகும் என்று தினந்தோறும் அவரவர்களுக்கு தெரிந்த செய்தியை மக்களுக்கு பரப்பி வருகிறார்கள். எனவே அலோபதி உடனடியாக நிவாரணம், சித்த வைத்தியம் நிரந்தர நிவாரணம் என்ற நிலைக்கு அனைவரும். எனவே எங்களுக்கு பேராசிரியர் அவர்கள் ஒரு நாள் கூட ஒரு ஊசி போட்டுக்கிட்டதில்லை. அவர் சித்த வைத்தியம் தான். எங்களுடைய கல்வி அமைச்சராக இருந்த பேராசிரியர் அவர்கள் அப்படித்தான் இருந்தார். கலைஞரும் அப்படி அத்தனை வைத்தியமும் கலைஞருக்கும் தெரியும். எனவே இங்கே இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த முன்னோடி பெருமக்கள் எல்லாம் சித்த வைத்தியத்தில் அதிக நம்பிக்கை கொண்டிருக்கிறார்கள். நான் சட்டமன்றத்தில் கேட்கின்ற போது இங்கே பல்வேறு கல்லூரிகள் இருந்தாலும் சித்த வைத்திய கல்லூரி ஒன்று திருச்சியில் உருவாக்க வேண்டும் என்று கேட்டு அதை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிதிநிலைக்கு ஏற்ப பின்னால் நிச்சயமாக செய்து தரப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதை காட்டிலும் இப்பொழுது தமிழரசி அவர்கள் வரவேற்பு நிற்கின்ற போது இந்த சித்த வைத்தியர்களுக்கு நலவாரியம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஏற்கனவே 40க்கும் மேற்பட்ட நலவாரிய
நலவாரியங்கள் தமிழக அரசின் சார்பாக நடந்து கொண்டிருந்தாலும் இடையிலே 10 ஆண்டு காலம் அதை கவனிக்கவில்லை. இப்போது புதிய நலவாரியம் எப்படி தொடங்குவது என்பதை நீங்கள் சொன்ன விஷயத்தை நம்முடைய முதலமைச்சரிடம் நிச்சயமாக சொல்வேன் என்பதை நான் தெரிவித்துக்கொண்டேன். நலவாரியம் என்று சொன்னாலே அது பிள்ளைகளுக்கு படிப்பதற்கு பணம், ஓய்வூதியம், அவருடைய மருத்துவ செலவுக்கு பணம் என்றெல்லாம் தொடர்ந்து நலவாரியத்தில் பல உறுப்பினர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். வைத்திய செலவுக்கு, படிப்பு செலவுக்கு என்று மட்டுமல்ல, வாழ்க்கை துணைகளுக்கு தேவையான உதவியையும் நலவாரியத்தின் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய நலவாரிய உறுப்பினர்கள் சேருகிற போது அதில் வருகிற ஒரு தொகை அரசினுடைய ஒரு பங்கு என்ற அளவில் நலவாரியங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. சித்த வைத்தியத்திற்கும் நலவாரியம் உருவாக்குவதற்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு நிச்சயமாக நான் முதலமைச்சருடன் தெரிவிப்பேன் என்பதை தெரிவித்துக்கொண்டேன். எனவே வைத்திய மாநாடு நீங்கள் பார்த்தீங்கன்னா சித்த வைத்தியரில் ஏற்கனவே மிகப்பெரிய அளவில் சேலத்தில் இருக்கிற காலிமுத்தெல்லாம் மிகப்பெரிய அளவில் இதை வளர்ந்துருக்கிறார். ஒவ்வொரு ஊராக சென்று வைத்தியம் பார்த்தோம். இன்றைக்கி ஒசூர்லேருந்து, அதே மாதிரி சென்னையிலேருந்து, திருச்சியிலேருந்து, காரைக்காலிலேருந்து, பாண்டிச்சேரியிலேருந்துலாம் சித்த வைத்தியர்கள் வந்திருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுடைய வருவாய் ஈட்டுவது மட்டுமல்ல, மக்களுடைய நலனை பேணி காப்பதிலே குறைந்த செலவிலே வைத்தியத்தை செய்கின்றனர். எனவே உங்களுடைய முயற்சி வெற்றி அடையட்டும் என்று வாழ்த்துகிறேன். நீங்கள் இன்றைக்கல்ல எப்போது சுப்பையா பாண்டியன் அவர்கள் அழைத்தாலும் அந்த இடத்திற்கு வந்திருந்து அவருக்கு பெருமை சேர்க்க உங்கள் மாநாடு வெற்றியடைய வேண்டும் என்று மனதார வாழ்த்தி விடைபெறுகிறேன். வணக்கம். மகாலட்சுமி கொஞ்சம் மேலே வாங்க, புடவை வாங்கிக்கலாம்.